ஈரோடு மேட்டுக்கடை அருகே வண்ணாங்காடு வலசு பகுதியை சேர்ந்தவர் செல்வராஜ். CA படித்துள்ள இவர் சென்னையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்துள்ளார். இவரது தந்தை சுப்பிரமணியன் ஆடிட்டராக பணியாற்றிக் கொண்டே வண்ணாங்காடு வலசில் 20 ஏக்கர் பரப்பளவில் தென்னந்தோப்பு வைத்து விவசாயம் செய்து வந்துள்ளார். 1100 தென்னை மரங்களை கொண்ட தோப்பிற்கு உள்ளேயே பழம் தரும் மரங்களான மா, பலா உள்ளிட்ட மரங்களை நட்டு வளர்த்து வந்துள்ளார். செல்வராஜின் தந்தை சுப்பிரமணியன் மறைந்ததை அடுத்து சென்னையில் பணியாற்றி வந்த செல்வராஜ் தனது தாயை கவனிப்பதற்காக ஈரோடு வந்தபோது தந்தை விட்டு சென்ற விவசாயத்தை கையில் எடுத்தார். போதிய லாபம் கிடைத்ததால் முன்னோடி விவசாயிகளின் ஆலோசனை பெற்ற செல்வராஜ் விளைபொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி விற்பனை செய்ய முடிவெடுத்து அதனை செயல்படுத்தியும் வருகிறார். வேல்யூ அடிஷன்ற ஒரு கான்செப்டை அவர் சொன்னார். அப்போ வேல்யூ அடிஷன் எனக்கு என்னன்னே தெரியாது. வேல்யூ அடிஷன்னா ஒரு விவசாயியை நம்ம காயை மட்டும் போய் ஒரு மார்க்கெட்டில் போய் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த காயிலிருந்து வர எண்ணெய் இல்லை தேங்காய் பால் இல்லை அதிலிருந்து எண்ணெயிலிருந்து என்னென்ன பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி ஒரு 3 வருஷமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நாம் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் தான். தோட்டத்தில் வளரும் தேவையற்ற செடிகளை கட்டர் மூலம் அறுத்து அதனையே உரமாக மாற்றி வருகிறார். தென்னை மரங்களில் விழும் தேங்காய்களை பயன்படுத்தி தேங்காய் எண்ணெயை தானே உற்பத்தி செய்து வரும் செல்வராஜ் பல்வேறு மூலிகை செடிகளையும் வளர்த்து வருகிறார். இதில் நாயுருவி வேர் மூலம் பல்பொடியும், குப்பைமேனி, சீமை அகத்தி, வெப்பாழை செடி ஆகியவற்றை கலந்து சொறி சிறங்குகளுக்கென ஆயில் தயாரித்து வருகிறார். அதேபோல் தேங்காய் எண்ணெய் மூலம் குளியல் சோப்பு தயாரித்து விற்பனை செய்து வருகிறார். கருவேப்பிலை ஆயில், முருங்கை இலையை கொண்டு முருங்கை பொடியும் தயார் செய்து வருகிறார் செல்வராஜ். இயற்கை ப்ராடக்ட்னா நம்ம மண்ணுக்குள்ள இருந்து நான் இங்கே என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் உரம், இதை வச்சு எல்லாமே இதுக்குள்ளேயே தான் நான் பண்ணுறேன். உரமும் இங்கேருந்து தான், ப்ராடக்ட்ஸும் இங்கேருந்து தான். வெளியிருந்து எந்த அவுட் சோர்சிங்குமே கிடையாது. ஒரு ஃபார்முக்குள்ளே என்ன இருக்கோ அதை வச்சு நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேங்க. பொதுவாக மஞ்சளை வெட்டி எடுத்து வேக வைத்து பின்னர் அதனை வெயிலில் காய வைத்து அதனை தூளாக்கி விற்பனை செய்வது வழக்கம். ஆனால் சூரிய ஒளியின் மூலம் காய வைத்து மஞ்சள் பொடியை தயாரிக்கும் பொழுது மருத்துவ குணம் அப்படியே கிடைப்பதால் தான் உற்பத்தி செய்யும் மஞ்சளுக்கு மிகுந்த வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது என்றார் செல்வராஜ். தனது தந்தை காலத்திலிருந்து தற்பொழுது வரை இயற்கை உரத்தை தவிர செயற்கை உரங்கள் பயன்படுத்தியதே இல்லை என்று கூறுகிறார் இயற்கை விவசாயி செல்வராஜ். சத்தியம் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் வேலுச்சாமியுடன் செய்திக்குழு.